ஹாய் எல்லாடா வெல்கம் பேக் டு த சேனல். நாம் இன்றைக்கி டேக்கு ஒரு வருஷம் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே போல் இருக்க மாதிரி தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைப்பில் போட்டு அப்படி தானே இருக்கும். அண்ட் கொஞ்சம் நியூவாக இருக்கும். இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கடா. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாத்தையும் மறந்துடுங்க. கண்ணை மூடி ஃபீல் பண்ணுங்கள். இப்போது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் கிளாஸில் செம்மையாக தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வயன் என்னடி அடிச்சு போட்ட மாதிரி தூங்குற? ஐயோ! அந்த மேக்ஸு சார் வந்தால் வச்சுக்கோ, உன்னை மட்டும் கார்னர் பண்ணிகிட்டே இருப்பான். நீ இப்படி தூங்கிட்டு இருக்க, எழுந்துரு. ஏ இங்கே பாருடி, கொஞ்ச நேரத்துக்கு என்கிட்ட பேசவும் பேசாத, எதுவுமே பண்ணாத. உடம்புலாம் ரொம்ப வலிக்குதுடி அம்மா, முடியல. எனக்கு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும் போல இருக்குது. பாரு என் கண்ணை பாரு, கண்ணில் எவ்வளோ கருவலியை வந்துடுச்சு பார்த்தியா? வாயெல்லாம் பாரு. ஏ என்னடி ஆச்சு? உங்கள் வீட்டில் என்ன ஒன்று போட்டு அடிச்சிட்டாங்களா? இப்படி இருக்கு உடம்பெல்லாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ விடு. இப்போ உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் கேட்டி. அது அடித்த காயம் மாதிரியா இருக்குது? நல்லா பார்த்து சொல்லு. இங்கே பாரு கேட்டு, அவளுக்கு தெரியக்கூடாதுடி. மாட்டி விட்டுடு என்ன. இங்கே பாரு ஒன்றும் ஆகாது. ஒரு நிமிஷம் இரு. நீ சொல்லுடி, இந்த காயத்தை பார்த்தா எந்த மாதிரி இருக்குது? இது காயத்தை பார்த்தா யாரோ இவளை போட்டு நல்லா கடிச்சு வச்சுருக்காங்க, அது மாதிரி இருக்குது. இப்போ கேட்டியும் சிரிக்கிறா. நீங்கள் ஒரு மாதிரி எம்பாரஸ்டாக இருக்கீங்க. போதும், எனக்கு தூங்கணும், ஒழுங்காக விடுங்க, செம்மையாக தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா படுத்து தூங்குறீங்க செம்மையாக. இப்போ கேட்டி தான் நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பீரியடு. இந்த மூதேவி ஹோம்ஒர்க் முடிச்சு வச்சான்னு கூட தெரியல, படிக்கவும் மாட்றா. சரி இவளுக்கு சேர்த்து நான் முடிக்கலான்னு பார்த்தா இவன் புருஷன் என்னையும் மாட்டி விட்டுறான், இவளையும் மாட்டி விட்டுறான். சி, கிளாஸ் மிஸ்கிட்ட முடியல, இவங்கிட்டேயும் என் ஃப்ரெண்டு சாவுறா. என்னத்தை பண்ண போகிறாளோ. ஐயோ, நெக்ஸ்ட் பீரியட் வேறு வரப்போகுது. இதுன்னா குப்புறப்படுத்தி இப்படி தூங்குது. ஒயன் எழுந்துருடி, என் சல்லோல்ல. காஃபி வேணும். என்னங்க காஃபி? என்னங்க காஃபியா? கிழிப்பான் உன் புருஷன். எழுந்துடுறி, உன் ஃப்ரெண்டு நான் இங்கே இருக்கேன், என்னங்க காஃபி? என்னடி பிரச்சனை? உனக்கு தான் தெரியும்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. என்ன வெறுப்பேத்துறியா தூங்க விடாமல்? போடி, ஹேண்ட் இப்படி பண்ணுற. இங்கே பாருடி, புரிஞ்சுக்கோ. முதல்ல ஹோம்ஒர்க் முடிச்சியா? இப்போ நீங்கள் தான் அப்படியே உங்கள் கண்ணு ரெண்டும் வெளியே வந்து விழுந்துடும் போல். அப்படியே உங்கள் கையை தூக்கி தலை மேலே வச்சுட்டு சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. இல்லை, முடிக்கல. கிழிஞ்சுது. சந்தோஷமா? நீயும் வெளியே நில்லு, நானும் வெளியே நிற்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது? பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது? சச்சோ, இங்கே ஒன்றும் இல்லை, பயப்படாத. என்ன பக்கத்தில் இருக்க நோட்டு கிழிச்சிட்டு ஃபஸ்ட்டு பேஜ் உன் பேர் போட்டுக்கோ. அவ்வளோதான். இப்போ தானே ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு அவர். நம்மளும் நம்ம நோட்டில் ஃபஸ்ட்டு இப்போ தானே பண்ண போகிறோம். ஐயோயோ இல்லடி, நம்ம அவன் நோட்டை கிழித்து பேர் எழுதிட்டோன்னா அவன் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாளே. மூதேவி ஒயன், அவரே இப்போ தான் ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. இத்தனை நாள் அசைன்மெண்ட் பேப்பரில் எழுதிட்டு வந்தோம், அதுவும் நீ எழுதலை. இப்போயாச்சும் ஹோம்ஒர்க் எழுதுனியான்னு கேட்டால் தெரியலன்னு சொல்கிற. கேட்டுமா, அவன் நைட்டு எழுதவே விடலடி. அவன் என்ன பண்ணா தெரியுமா? சொல்லு, என்ன பண்ணாரு? இப்போ எல்லோரும் எழுந்து நிற்கிறாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் நல்ல மும்பரமாக இந்த கதையை பேசிகிட்ருக்கீங்க. இப்போ தேங் தான் உள்ளே வந்து நிற்கிறாரு. எல்லாருமே குட் மார்னிங் சார்னு விஷ் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காங்க. பட் உங்கள் வாய்ஸ் மட்டும் குசு குசுன்னு கேட்டுகிட்டே இருக்குது. எல்லோரும் வருங்க. அந்த 2 பேர் மட்டும் இப்போ நீங்கணும். இப்போ கிளாஸில் இருக்க எல்லாருமே உங்களை தான் டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் தான். எதுக்கு எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க? இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் அழகாக இருக்கேண்ணா. புருஷன் உன்னை தாண்டி பார்க்குறேன். புருஷன் வந்துட்டானா? புருஷன் பீரியடா? மேக்ஸ்? ஐயோ என்னங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுமையாக 2 பேரும் எழுந்து நிற்கிறீங்க. என்ன வயன்? அப்படி என்ன ஆயாகாத? அதுவும் கூட 2 பேரும் முட்டை. ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணுறது கிடையாது, படிக்கிறது கிடையாது, ஒன்றுமே வராது. சரி, மற்ற ஆக்டிவிட்டிஸ் எதுனா இருக்குன்னா ஆட தெரியாது, பாட தெரியாது, ஒருத்தங்களை பற்றி பின்னாடி பேச தெரியும், ஆயாங்க மாதிரி உட்காந்துக்க தெரியும். பிடி பீரியடில் விளையாட அமிச்சா
மரத்துக்கடியில் உட்காந்துச்சு ஓயாகாது. ஒரே கம்ப்ளைண்ட்டு 2 பேர் மேலேயும். என்ன பேசின்னு இருந்தீங்க? ஏய் கேட்டு சொல்லு, என்ன பேசின்னு இருந்த அவகிட்ட? இல்லை சார், ஹோம்ஒர்க்கு ஒயன் இன்னைக்கு முடிச்சிட்டா, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஹோம்ஒர்க்கு நீ ஒயன் முடிச்சிருக்கா? எங்கே ஒயன்? ஹோம்ஒர்க் நோட் எடுத்துன்னு வந்தீங்க உட்கார் பார்க்கலாம். மயிறு ஏண்டி மாட்டி விட்ட? வந்துடுறேன் சார் அப்படின்னு நீங்களும் அவளும் இறங்கி வந்துட்டு இருக்கும் போதே அந்த பேப்பர்லாம் மாற்றி இது பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நோட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. ஒயன் ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கு அப்படி தானே? ஆமாவா இல்லையாடி? தலையாட்டு. ஆமாம் தானே? உன் ஃப்ரெண்ட் அதுதானே சொன்னான். ஆமாம் சார், முடிச்சிட்டேன். எங்க கேட்டு, நீ கேட்டு. இந்தாங்க, சூப்பராக வச்சிருப்பேன். தெரியுது ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தாலே. ஓகே சூப்பர். 2 பேரும் போய் உட்காருங்க. நல்ல பசங்களாயிட்டீங்க போல். போய் உட்காருங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் செம்ம ஜாலி ஆகிட்டீங்க. என்னடி உன் புருஷனுக்கு கண்ணு தெரியாது போல். இந்த பாரு எப்படி ஐடியா, இதுக்கப்புறம் இப்படி தான் மாஸ் பண்ணிட்டல்ல கேட்டு. யாரு உன் ஃப்ரெண்டு? நீ நான் உன் புருஷன் கண்ணுலேயே விரல விட்டு ஆட்டுவேன். வாடி போய் உட்காரலாம் அப்படின்னு 2 பேரும் ஜாலியாக போய் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் கேட்டு பட்டு நல்ல வேலை இன்னைக்கு மட்டும் மாட்டியிருந்தா வச்சுக்கோ, அப்படியே அவர் என்னை எடுத்துகிட்டு போய் வெளியே உட்கார வச்சு முட்டி முட்டி அடிச்சிருப்பாரு. நல்ல வேலை காப்பாற்றிட்டேன். தெரியும்டி ஏனே உட்காரு அப்படின்னு 2 பேரும் ஜாலியாக லெசனை கவனிச்சிட்ருக்கீங்க. இப்போ அவர் மேக்ஸ் தான் எடுத்துகிட்ருக்காரு. ஓகே, இந்த சம் வந்து நாளைக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். எல்லாருமே அவங்க நோட்டில் போட்டு எடுத்துகிட்டு வரணும். அண்ட் கேட்டு ஒயன் 2 பேர் ஸ்டாஃப் ரூமுக்கு வந்துடுங்க இப்பயே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தயங்க கிளம்பி போயிட்டாரு. இப்போ நீங்கள் தான் என்ன அவர் ஏதாச்சும் சொன்னாரா? அவர் புருஷன் உன்னை மட்டும் கூப்பிட்டான் ஸ்டாஃப் ரூமுக்கு. இல்லை, உன்னையும் தான் கூப்பிட்டான். வாடி, மாட்டி விட்டுட்டல. அவனுக்கு மட்டும் எப்படிடி மாட்டுது இதெல்லாம்? கருமம் பிடிச்சவன். நைட்டெல்லாம் அவனுக்கு தெரியும், நைட் அவன் பண்ண வேலைக்கு இன்னத்திக்கு நான் எதுவுமே எழுதியிருக்க மாட்டேன்னு. எனக்கு பாருடி, புத்தியே இல்லை. நைட்டு அவர் தானே பண்ணார். நான் அவர் வீட்டில் தான் இருக்கேன். நான் ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பேனா இல்லையான்னு எல்லாமே அவருக்கு தெரியும். லூஸ் மாதிரி பண்ணிட்டேன். போனால் கிழிச்சிருவானே. சரி கேட்டு, நீ இங்கே இரு, அவரை நான் பார்த்துக்கிறேன் என்ன. அப்புறம் நீ வந்தனா உன்னையும் சேர்த்து திட்டுவார். இங்கே பாரு ஒயன், தப்பு பண்ணால் ஒன்றா தான் பண்ணும். நீ என் தோழிடி, அது எப்படி நான் விட்டுடுவேன்? என்ன நான் மற்ற ஃப்ரெண்ட் மாதிரி நினச்சியா? என்றைக்கும் உனக்கும் எனக்கும் நட்பு இருக்கும். கேட்டு மூடு, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நட்பு இருக்கும் இது இருக்கும்னு மூட்டு போடி அப்படின்னு நீங்களும் பயந்துட்டே உள்ளே போகிறீங்க. இப்போ கரெக்டாக அவங்க இங்கிலீஷ் மேம் தான் எல்லாருமே வந்து எங்கேயுமே வெளியே போயிடாதீங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக ஹவுசஸ்லாம் பிரிக்க போகிறோம். ஸோ எல்லாருமே கிரவுண்டுக்கு அசம்பிள் ஆகிடுங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னா கேன்டீன்லேயோ எங்கேயாச்சும் சுற்றிட்டு இருந்தாங்கனாலும் சொல்லிவிடுங்க, கூப்பிட்டுட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு உங்கள் கிளாஸ் மேமும் கிளம்பிடுறாங்க. உங்களுக்கு செம்ம ஜாலி. இப்போ ஸ்டாஃப் ரூமும் போக வேண்டாம். நீங்கள் எல்லாருமே இப்போ கிரவுண்டில் தான் அசம்பிள் ஆகியிருக்கீங்க. எல்லா டீச்சர்ஸுமே நின்றுட்டுருக்காங்க. உங்கள் பின்னாடி நீங்களும் கேட்டும் நின்றுட்டுருக்கீங்க. கேட்டு தான் உங்களுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கா. ஒயன், என்னடி உன் ஃப்ராக்கு இவ்வளோ தூக்கிட்டு இருக்கு? உன் புருஷன் என்ன முட்டிக்கு கீழே பாவாடை மாதிரி போட சொல்லுவான், நீ என்ன இவ்வளோ தூக்கி போட்டுட்ருக்க? இல்லை, இப்படி போட்டால் தானடி இந்த யூனிஃபார்ம் கழகு. பாரு இந்த போனி டைலில் எவ்வளோ க்யூட்டாக இருக்கல நான். ஆமாம், என் ஃப்ரெண்டு க்யூட்டு தான். இங்கே பாரு ஒயன், உன்னை சுற்றி ஒரே பசங்க கூட்டமாக சுற்றுறாங்க, பத்திரமா இருந்துக்கோ. பார்த்துக்கலாம் விடுடி, அவனுங்க வருவானுங்க போவானுங்க. எந்த பசங்க தான் நல்லவங்க சொல்லு? நீ வா, நீயும் நானும் ஸ்டோன் பேப்பர் சிசர் விளாட்லாம் அப்படின்னு அந்த கிரவுண்டில் எல்லாருமே லைனில் நின்றுட்டுருக்கும் போது நீங்கள் மட்டும் ஸ்டோன் பேப்பர் சிசர்லாம் விளையாடிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் மண்டையிலேயே யாரோ பள்ளின்னு அடிக்கிறாங்க. கேட்டு, அறிவில்ல, இப்படி தான் மண்டையில் போடுவியா லூஸு? திரும்பி பாருடி. என்னங்க, எப்போ வந்தீங்க? எங்கடி நின்றுட்டுருக்க? பூமியில். ஒயன், கிரவுண்டில்ங்க. இப்படி தான் நிற்கணுமா? அறிவில்ல, படிப்பு தான் வரல, மக்கா சுற்றி நிறுவ. இந்த நாயோட சேராதுன்னா அப்போ தான் சேருவேன். ஏன்டி இப்படி மானத்தை வாங்கணுமா இப்போது? ஒழுங்காக நிற்க தெரியாது, நில்லே. நல்லா பாவடை ஆட்டினா இது இவ்வளோ தூக்கி போட்டுன்னு இப்போ எல்லாரும் வந்து ஏறுங்கன்னு காட்டணுமா?
இறங்கணும்னு தெரியாதாடி? இறகு. என்னங்க கத்தாதீங்க. இங்கே கத்துற பொத்துறதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்கிறது நீ செய். இறகு. இறகே. நான் ஷாக்ஸ் அது மேலே தானே போடணும். அப்படி இறக்கி வச்சிருக்க. போடு. குனியும் போது அப்படி தான் குனி. பின்னாடிலாம் தெரியும். கவுன் ரொம்ப பெருசாக இருக்குல்ல. ஸ்கெட்டு தைச்சிக்கிறானா. சி ஒழுங்காக கீழே உகாஞ்சி ப்ராப்பராக இப்போ பண்ணுற. இல்லை வச்சுக்கோ, நேற்று நடந்ததை விட வேறு மாதிரி நடக்கும். இல்லை நானே பண்ணுறேன். இப்போ நீங்களும் கரெக்டாக அட்ஜஸ்ட்லாம் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் அங்கே இருக்க பொண்ணுங்களாம் சிரிக்கிறாங்க. பாத்தியா, அவளுக்கு டிசிப்ளினே இல்லை. நம்ம எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ நல்லா நடந்துக்கிறாரு. அவகிட்ட மாட்டப்பாரு எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு. அவள் சரியில்லடி, இதுக்கப்புறம் அவகிட்ட சேர வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. பட் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் தான் திட்டுறாங்க. நீங்களும் கேட்டால் அப்போ கூட வெக்கமே இல்லாமல் சிரிச்சிட்டு தான் இருக்கீங்க. ஏய் ஒயன், உனக்கு கொஞ்சம் கூட ஹர்ட் ஆகலையாடி? போடி நீ வேற. அவரே ஒரு டுபாக்குரு. அவர் என் புருஷன் தானே. சும்மா நான்லாம் உன் கூட சேர்ந்ததுலேருந்து வெக்கத்தெல்லாம் விட்டுட்டேன். ஜாலியாக இருந்தோம்மா, விளாட்ணுமா, வீட்டுக்கு போனோமா, தூங்கணுமா, அவ்வளோதான். வாடா பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அப்படின்னு கேஷுவலாக தான் இருக்கீங்க. பட் உங்களுக்கு தான் ரொம்பவே ஹர்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. ஐயோ இப்போ கேட்பானே, ஹோம்ஒர்க் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்பானே. என்ன பொருள் பொரியோ, வீட்டுக்கு போய் சாப்பாடு சமைக்கணும். எப்போ நான் படிக்குவேன்? சாவடிப்பானே. அப்பா ஏன்பா இவனுக்கு போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? ஐயோ சாகுவனே. என்ன பண்ணுறது? புலம்னா மட்டும் புருஷன் மாறிடுவானா? வீட்டுக்கு போகுவோம் அப்படின்னு நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. லைட்லாம் ஆஃபில் இருக்குது. இப்போ அழகாக லைட்லாம் ஆன் பண்ணிவிட்டு நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா ஒரு லூஸான பனியன் பேண்ட்டுன்னு போட்டு சாமி விளக்கு ஏற்றுறீங்க. ஒரு 6 o'clock. கடவுளே நீங்கள் பாருங்கள், நான் படிக்கணும். ஓகே, நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும். சூப்பர். ஓகே, இது மாதிரி வேலைக்கெல்லாம் எதுனா என் புருஷனுக்கு பிடிக்காது. அவன் கிடக்குறான். தெய்வம் தான் முக்கியம். ஓகே, இப்போ உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு புக்கை திறக்குறீங்க. ஐயோ என்ன எல்லாம் உருதில் எழுதியிருக்க மாதிரி இருக்குது. இவன் சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு வரவே மாட்டுது. சுற்று போட்டாலும் கஷ்டமாக இருக்குது. சொன்னால் கேட்பானா? பருப்பு மாதிரி பேசுவார். என்ன பண்ண முடியுமோ? சரி பார்க்கலாம் அப்படின்னு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே தூங்கிடுறீங்க. ஏன்னா டே எப்போவுமே லேட்டாக தான் வீட்டுக்கு வருவார். இப்போ அதே மாதிரி வீட்டுக்கும் வந்துடுறாரு. என்ன இது, வீட்டு இப்படி திறந்து போட்டு வச்சிருக்கா? விலகு இதுக்கு தான் ஏற்ற வேணான்றது. அப்படியே ஏற்றி அப்படியே விட்டுருவா. அது பற்றி நெறினு இப்போ ஓடு. இதுக்கு தான் ஏற்றாதடி பொண்டாட்டின்றான். கேட்க மாட்றா பாரு. சரி என்ன பண்ணுறது, நம்மளே இது பண்ணலாம். தூங்கிடுச்சா? படிச்சிருக்க மாட்டேடி எனக்கு தெரியும். லைட்டாக சும்மா அப்படி சாஞ்சிருப்ப தெரியுது பார்த்தாலே. அதான் புக்கில் நோட்லேயே தெரியுதே. சரி ஓகே அப்படின்னு டேவும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காஃபியும் போடுறாரு. இப்போ போட்டு எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சுட்டு, இவளை நான் எத்தனை வாட்டி சொல்லிடுறேன், தூங்குறதா அந்த பெட்டில் தூங்குமா, தரையில் படுகாதன்னு. தூங்கிடுவா தரையிலையே. அப்புறம் ஜுரம் வந்துட்டு அதுக்கு ஒரு வாரம் லீவு. ஐயோ மாமனாரே எங்கே தான் இருக்கீங்க? நான் பொண்ணை வளர்த்தீங்களோ? ஒயன்மா ஒயனை ஏந்திரி. என்னங்க இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போ தானே வந்தேன் புருஷன். இன்னும் கொஞ்ச நேரம் என்னாடி? நான் படித்த ஏந்திரு. ஆனா போதும். என்னாம்மா என்ன ஆச்சு? ஏந்திரு வா அப்படின்னு டேவும் அழகாக அவங்கள தூக்கி மடி மேலே படுக்க வச்சுக்கிறாரு. இப்போ உங்கள் பேண்ட்டை தான் பார்க்குறாரு. உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கு. ஐயோ பொம்மை பொண்ணுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சாடி? அதான் உடம்புலாம் வலியுதா? வலிக்குது. சரி அடிக்க மாட்டேன் நீ சரியா? ஓகே சரி வா மாற்றி விட்றேன். இல்லை நானே மாற்றிக்குவேன். என்ன மாற்றுவேன்? பேட் வைக்க தெரியுதா உனக்கு? நான் தானே வச்சு விடுவேன். வாடி போகிறேன். வந்தோடனே குளிச்சிருக்க. தலை குளிக்கூட சொல்லியிருக்கல சாயந்தரம். என்னங்க ரொம்ப கோவம் வருது மோயனு. இப்படிலாம் பண்ணாதடி. வேணாம், உனக்கு லீவ் போடணும். ஸ்கூல் படிக்க பிடிக்கலன்னா உட்காந்துரு வீட்டில். வேணாம் போய் படியும் வேணாம். எதுக்கு பச்சி என்ன பண்ண போகிற சொல்லு?
ஆ அதுக்கு தானே பாட்டம் போட்டுன்னு இருக்கு. இப்போ ஜுரம் வச்சிங்கன்னு இப்போ பீரியட்ஸு. வா என்ன பண்ணுறது, கை வைக்கக்கூடாதுன்னு பாரேன் உடம்பு சரியில்லைன்னு. என்னங்க அழாதடி. இப்போ எதனா பண்ணனா இங்கே என்ன பாரு, மாமா எதனா பண்ணனா? மாமா பண்ணனாம்மா, என்னை பார்த்து சொல்லு. பண்ணலாம் இல்லை. அப்புறம் எதுக்கு குழந்த அழுது? ஆ சாரி. எதுக்கு? சாரி. நான் நல்லா படிக்கணும். நீ என்ன பொய் ஹோம்ஒர்க்கே முடியாமல்? இல்லை, இன்றைக்கி பீரியட்ஸ் வந்ததுக்கு காரணம் கூட நீங்கள் தான். ஏய் நாடி பழி ஏன் மேலே போடுற? நானா பண்ணேன்? ஆ நான் சொன்னேன்ல நைட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லி. நீங்கள் தானே பண்ணீங்க. அங்கே பாருங்கள் ரூமு, அந்த லேம்பெல்லாம் உடச்சிட்டிங்க. ஏய் நான் ஒழுங்காக தாண்டி இருந்தேன். நீ தான் வானான்னு ஓடி போய் அது மேலே ஊந்து இதெல்லாம் வந்ததுக்கு காரணமே நீ தான். நான் எப்போவுமே ஸ்மூத்தாக தாண்டா ஹேண்டில் பண்ணுவேன். நீ பதட்டமானா நான் அடி பண்ணுறது. சொல்லாதீங்க, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு. ஆஹா வெக்கப்படுறியா? பார்த்து வா. இப்போ அழகாக டே உங்களுக்கு எல்லாத்தையுமே மாற்றி விட்டு உங்களை உட்கார வச்சுட்டு கையில் ஒரு பக்கம் சாக்லேட்டு, காஃபி, ஸ்நாக்ஸ்னு எல்லாம் இருக்குது. நீங்கள் சிரிச்சு சின்சான் தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டே தான் உள்ளே உட்காந்துட்டு அவருக்கு என்னென்ன கொஷின் எடுக்கணும் அப்படி இப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து வச்சிட்ருக்காரு. நீங்கள் நல்லா டிவி பார்த்துட்ருக்கீங்க. என்ன இவர் ஒரு வார்த்தை கூட திட்டலை? அப்போ 3 நாள் ஜாலி தான் போலையே. ஓகே, எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ ஹாப்பியாக இருந்துக்கலாம். இரு அவர் ஃபாரின் சாக்லேட் வாங்கி வச்சுருக்காரு. நான் போய் கேட்குறேன். என்னங்க நாடி? இல்லை சொல்லு, நான் மேட்ரு வா. அது வயிறுலாம் ரொம்ப வலிங்க. உங்கள் ஃப்ரெண்டு சொன்னான் டார்க் சாக்லேட் சாப்பிட்டா சரியாயிடுமா. கையில் வச்சுன்னு இருக்கிறதுக்கு பேர் நாடி? டார்க்கு தான், ஆனால் ஸ்வீட் இல்லை, லைட்டு ஸ்வீட் இல்லை. அந்த கேட்டி சொல்லிச்சா? அவகிட்ட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுன்னு சொல்கிறல்ல. உனக்கு வேறு பொண்ணே கிடையாது ஃப்ரெண்டு. ஆ திட்ட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ திட்டுறீங்க. மைடா சரி திட்டல. வேணுமா? வேணும். ஃப்ரிட்ஜு மேலே இருக்கு பாரு தூ. யாராச்சும் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வைப்பாங்களா? லூஸ் பையன் என்ன தான் படித்தானோ. ஏய் வாயை கீச்சிருவேண்டி. இஷ்டமே இருக்கு பேசியிருந்தேனா? வயசு என்ன ஆகுது? என்ன வயசு உனக்கு? இப்படி பேசுகிற? இப்போ எடுத்து சாப்பிடு போ. வாயப்பாரு கட்சி இது பண்ணிடணும். எத்தனை வாட்டி பண்ணாலும் அடங்க மாட்றாப்பா. சரி பண்ணி இவளோட டிக்கியை வளர்க்குறது தான் என் வேலை போல். நல்லா தான் வளர்த்து வச்சிருக்கா பெருசா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேண்ட்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லணும் இவகிட்ட. இப்போ அந்த 3 டேஸுமே இப்படி தான் போயிருக்கோம். உங்களை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் நீங்கள் நிறைய இந்த 3 நாளில் நல்லா பண்ணி வச்சுருப்பீங்க. நிறைய மிஸ்கிட்ட திட்டு, ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணாமல் ரொம்ப வாலாக இருந்திருப்பீங்க. டேக்கு அவ்வளோ கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒன் டே நீங்கள் உங்கள் இங்கிலீஷ் மேம் கிட்ட, சயின்ஸ் சார் கிட்டன்னு எல்லாருக்கிட்டேயும் திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. என்ன பொண்ணுன்னே தெரியல, ரொம்ப வாலாக இருக்கா. பேச்சு அசிங்கமான பேச்சு, பசங்களை விட மிஞ்சி பேசிகிட்டு இருக்கா. சார் இங்கே பாருங்க, என் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான், பட் அப்படின்னு இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். அக்கௌண்ட்ஸில் ஃபெயில் ஆகுறா. எவ்வளோ சிம்பிளான ஒரு சப்ஜெக்ட், அதுலேயே போய் ஃபெயில் ஆகுறா. இவெல்லாம் எங்கேருந்து பாஸ் ஆகி ஸ்கூல் மானத்தை வாங்காமல் இருந்தால் சரி. நெக்ஸ்ட்டு வர சப்ஜெக்ட்லையாச்சு ஒழுங்கான மார்க் எடுக்க சொல்லுங்கள். இப்போ ஜஸ்ட்டு கிளாஸ் டெஸ்ட்டு தான் போச்சு, அதுக்கே கொஞ்சம் சம்முக்கே இல்லை. இப்போ யூனிட்டு, அதுவும் சின்ன எக்ஸாம் தான், அதுக்காச்சும் அவள் பாஸ் ஆகிறான்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு டீச்சரும் செம்மையாக திட்டுறாங்க. இப்போ தேங் தான் அந்த பக்கம் வராரு. அவருக்கு தெரிஞ்சிடுது பார்த்த உடனேவே. அவர் உங்ககிட்ட எதுவுமே பேசிக்கல. அதே மாதிரி ஈவினிங் நீங்களும் வீட்டுக்கு வரீங்க சைலண்ட்டாக. இந்த வாட்டி டே வீட்டில் தான் இருக்கார். நீங்கள் பொறுமையாக குளிச்சுட்டு அமைதியாக வந்து உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. மணி 6 ஆச்சு. தெரியுமா தெரியாதா? அது ஆயிடுச்சு. நாளைக்கு என்ன எக்ஸாமா? நாளைக்கு என்ன எக்ஸாமு? தமிழ் படிக்கணும்ல. எத்தனை மணிக்கு படிக்கலாம்னு இருக்க? அது படிப்பேன். படிக்கணும்ல. எத்தனை மணிக்கு படிப்ப?
அப்படின்னு பக்கத்தில் இருக்க பெரிய கொம்பு தான் எடுக்கிறாரு. என்னங்க 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 இதோ படிச்சிருவேன். இதோ இப்போ போய் உட்காரு போ நான் வரேன் காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன். பொடிகிற உருகிற குருவினா சிறுவினா எல்லாமே இப்போ மகப்பில் இருக்கணும். கேள்வி கேட்க பட்டு பட்டுன்னு பதில் வரல என்ன பண்ணுவேன்னு தெரியாதுரி. மாமா சி வாய மூடு. மாமா இப்போதான் உனக்கு மாமா நுட்டணும்ல மாமா போ படிக்க வருபோ அப்படின்னு தேவும் இப்போ காஃபிலாம் போட ஆரம்பிச்சிடறாரு. உங்களுக்கு மண்டையிலேயே ஏறல. ஏக்கே ஐயோ தமிழே இப்போதான் எனக்கு தடங்கலாமே சரளமாகவே எனக்கு படிக்க வராது தமிழை. ஏதோ படித்து வைப்போம் அப்படின்னு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. உங்களுக்கு மண்டையிலேயே ஏறல. படித்து முடிச்சிடுறீங்க. இப்போ தான் வராரு. சரி என்ன நான் படித்தேன்? நான் வந்து கதை எழுதிடுவேன். கதை தெரியும். அதனால லாஸ்ட்டு வந்து கதை எழுதிட்டு இந்த சிறுவினா வந்து அந்த கதையிலேருந்து இது எடுத்துடுவேன். இதுலேருந்து குருவினா எடுத்துடுவேன். சரி 1 வேர்டு 20 மார்க் எப்படி? படிக்கணும். காலையில் எழுந்து படிக்குவேன். அப்படிங்களா? சூப்பரு. காலையில் எழுந்து படிப்பீங்க மேடமு. என்னங்க இப்போ எதுக்கு அடிக்கிறீங்க? பொய் இவ்வளோ நேரம் படிக்கல. பக்கத்தில் ஃபோனை வச்சுன்னு நோண்டு. மாமா ப்ளீஸ் அடிக்காதீங்க வலிக்குது. வலிக்கணும் தான்றி அடிக்கிறது. படிய மாட்டியாடி? ஏன்டி என் தாலி அறகுற? உனக்கு கல்யாணம் பண்ண தப்பா? உனக்கு கல்யாணம் பண்ண தப்பா சொல்லு. வேணாம் ப்ளீஸ் படி என்கிட்ட செத்துறாத படி. தேவம் திரும்பி அடிக்க வராரு. நீங்கள் வேணாம் நான் எழுதுவேன். நான் படிக்கிறேன் அடிக்க மாட்டேன். அடிக்காதுங்க வலிக்குது. பின்னாடி முதுகுல வலிக்குது. படி அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க. பட் உங்கள் நோட் புக் ஃபுல்லாக அப்படியே இங்க்கெலாம் கலைஞ்சி உங்கள் தண்ணி கண்ணிலேருந்து வந்த துளிகள் தான் இருக்குது. உங்கள் கண்ணில் அப்படியே அச்சு பதிஞ்சிருக்கு அடித்தது. நீங்கள் அழுதுகிட்டே தான் இப்போ வரைக்கும் படிச்சுட்டே இருக்கீங்க. தயம் கொஞ்சம் கூட நகரல. நாளைக்கு எத்தனை மார்க்கடி எடுப்பேன் 100க்கு? அது எடுத்துருவேன். 8 கிலோ வச்சுக்கோ. இந்த பாரு வெளியே கார்டன் இருக்குல்ல, கல்லுப்பு போட்டுருவேன். உப்பு போட்டு இரும்பு சக்கரை கீக்கரெல்லாம் போட்டு எறும்பை விட்டுருவேன். அப்படியே உன்னை முட்டி போட சொல்லுவேன் வெயிலில். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? உப்பு போட்டு வெயிலில் முட்டி போட வைப்பேன். அப்படியே கொல்லு மாதிரி குத்தும். அவ்வளோதான். அந்த முட்டி தூக்கி போடுறிய ஒரு ஃப்ராக்கு காட்டுனோன்னு காட்டவே முடியாத மாதிரி கேவலமாக ஆகிடும். வேண்டாம் அப்படி பண்ணாதீங்க. பண்ணக்கூடாதுன்னா படிக்கணும். ஓகேவா? மணி பண்ணா 11 1 மணி வரையும் படி. படிக்கணும்டி படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா படுத்துக்கிறாரு. பட் அவர் தூங்கலை. உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அப்பா எங்கள் அப்பா கூட என்னை இப்படி அடிக்க மாட்டார். படிக்கவே வரலை. ஏவோ கிழவா எதுக்குடா இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் புலம்பி படிச்சுட்டு தூங்கிடுறீங்க. இப்போ தயங்கண்ணா அப்படியே உங்கள் முடியெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு கொண்டை கூட வாடி போட மாட்டேன். நல்லா இருக்க முடிய விரிச்சு விட்டு கெடுத்துக்கோ. சிக்காவது காயில் முடியலன்னு கற்று டெய்லியும் உனக்கு சிக்கு உடச்சி அனுப்புறதுக்குள்ளே சிரிப்பார் என் நிலமை. ரொம்ப கஷ்டம் போல். ஏமா படிய மாட்டுற? மாமா நல்லா தானே உன்னை பார்த்துக்கிறேன். எனக்கு எது பிடிக்கலையோ அதையே நொட்டுனா கிளாஸில் ஒரே கம்ப்ளைண்ட்டு. என்ன பொண்ணுன்னு எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். என் பொண்டாட்டி இப்படிலாம் இருக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? இவள்கிட்ட சல்லம் கொடுக்கறது தான் தயங்க தப்பு. கொஞ்ச நாள் பேசாமல் இரு அப்படின்னு தயங்க உங்களை தூக்கி பக்கத்தில் படுக்க வச்சு அவரோட கையில் உங்கள் தலையை வச்சு ஹக் பண்ணி தூங்கிடுறாரு. அண்ட் இப்போ 5 மணி ஆகுது. உங்களை எழுப்பி விடுறாரு. மாமா இன்னும் 2 minutes மட்டும் தூங்கட்டா? எழுந்துரு ஓவர். வேணாமே எழுந்துரு. வேணாம் கொத்தா எழுந்துருன்றனாடி. எழுந்துட்டேன் சொல்லே. பாரு இந்த வாயெல்லாம் இங்கே அடிக்காத புரிதா? வாய் அடிக்கல. கிளம்பு 5 மணிக்கே வா. மூஞ்சி கவிட்டு கொஞ்சம் படுறி. மாமா இது ஜஸ்ட்டு யூனிட் தானே இப்படி பண்ணுட. எழுந்துடுறி
யூனிட்டுக்கு அவன் அசிங்கம் பத்தினா தெரியுமா? யூனிட்லலாம் இவன் மாறி எடுப்பாளன்னு எனக்கு அப்படியே குத்துது. இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்க்கும் தெரியும் நீ என் பொண்டாட்டின்னு. என்னை அடிக்கணுன்றதுக்காக தான் உன்னை இது பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை தவிர எல்லாருக்கும் தெரியும்ல. மூடிக்கிட்டு போய் பள்ளி வாங்கு, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. படிப்பு வரலன்னா விட மாட்டேன்ல. இப்படி உனக்கு இப்போ சென்டம் எடுத்துகிட்டு இப்படி மூக்கில் வைக்கிறேன் இரு. சி பையனா இவன் அப்படின்னு நீங்களும் கத்திட்டு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. பட் நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ எக்ஸாம் ஹால் தான் போகிறீங்க. எக்ஸாம்ஸாக எழுதுறீங்க. ஐ இது நான் படித்தது தானே, எனக்கு தான் தெரியுமே. ஐ இதுவும் நான் படித்தது. ஐயோ ஐயோ ஜாலி ஜாலி அப்படின்னு நல்லா ஜாலியாக எழுதுறீங்க. இப்போ தயங்க தான் உள்ளே வராரு. நீங்கள் எழுதிட்டுருக்கதை பார்த்து பரவாயில்ல, பொண்டாட்டி படிச்சிருக்கா, பெருமையாக தான் இருக்கும், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. அண்ட் தென் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கும் இதே மாதிரி அடி தான் வாங்குறீங்க. வாங்கி படிக்கிறீங்க அண்ட் அதையும் முடிச்சிடுறீங்க. இப்போ அவங்களோட எக்ஸாம்ஸ், அதாவது மேக்ஸ் உங்களுக்கு சுற்று போட்டாலும் வராது. அச்சோ இவன் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அப்படியே நம்ம எல்லா சிலபஸும் படித்து முடித்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சிடலாம். அப்போ என்னை விட்டுடுவான். நல்ல பையன் தான் என் புருஷன். எடு புக்கு எடு, கைடு எங்கே? ஐயோ இவன் ஏன் என் புருஷன் எதுக்கு இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும்? வேறு எது தான் நான் கூட சொட்டன்னு தட்டி விட்டுடலாம். இவன் சப்ஜெக்ட் என்ன வச்சு வாட்டுவானே. சரி ஓகே படிக்கலாம். என்னது இது, எல்லா துணியும் அழுக்கில் இருக்கா? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? அம்மா வாங்கி கொடுத்த புடவை தான் இருக்குது, அதை தான் எடுத்து கட்டிக்கணும். சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு நீங்களும் குளிச்சுட்டு ஒரு ப்ளெயினான ப்ரௌன் சாரீ தான் எடுத்து கட்டுறீங்க. ஒரு கொண்டை எடுத்து போட்டுட்டு, அது ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் தான். நீங்கள் சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பீங்க. பட் புடவையில் அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. உட்காந்து படிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா எப்போவுமே உங்கள் கழுத்தில் தாலி இருக்கும். நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே ஏறல. ஃபார்முலாஸ் தான் தனியாக நோட்டில் எழுதி வச்சிட்ருக்கீங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டார். யார் இந்த பொண்ணு? என் வீட்டில் என் பொண்டாட்டியா அது? அடடா நான் ஃபீராரு ஐனி. இல்லை தேங்க, நாளைக்கு உன் எக்ஸாமு. மயக்கிறதுக்குன்னு பார்த்தியா இந்த வாண்டி என்னம்மா பண்ணி வச்சிருக்கு. விடாத படிக்கிட்டோம் அப்படின்னு தேங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. எத்தனை சாப்டர் முடிச்ச? என்னங்க 5 சாப்டர் இருக்குது. நான் இப்போ தான் 3 முடிச்சுக்கேன். ஈஸி தானே, அல்ஜிப்ரா மட்டும் எடுத்து வை, பார்த்துக்கிறேன். மற்றதெல்லாம் ஈஸி தான், முடிச்சு வை. தெரியும் முடிக்கிறேன். எனக்கு ஒரு இஞ்சி டீ கிடைக்குமா? நீ தாண்டி போட்டு வைக்கணும். உனக்கு நான் எல்லா பணிவிடையும் பண்ணுறேன். காலையில் லஞ்சு முதல் கொண்டு நானே கட்டி கூட்டின்னு போய் விட்டுறேன். நான் தலையும் வார தெரில, ஒரு இந்த கொண்டையை மட்டும் போட்டுன்னு சுற்று. என்னாடி துணி இது? என்னங்க துணி எதுவும் துவைக்கல. இந்த வாட்டி சண்டே துவைக்கணும் தானே சொன்னேன். என்னாடி பண்ண? தூங்கிட்டேன். சரி பார்த்துக்கிறேன், படி பா. கொஞ்சம் வாய் ஊற்றா போதுமே, பேசினே இருப்பேன். இல்லை பேச மாட்டேன். இப்போ நீங்களும் படிச்சுட்டு தான் இருக்கீங்க. இப்போ தேங்க தான் உட்காந்துட்ருக்காரு. அந்த சம்மம் அப்படி வராதுடி, இப்படி வரோம். டேபிள்ஸ் தெரியுமா? சொல்லு, டேபிள் சொல்லு. 2 டேபிள்ஸ் தெரியுமா? தெரியும். 2 5s 10, அது வரைக்கும் தெரியும். ஏய் நாடி சொல்கிற, அவ்வளோதான் தெரியுமா? ஐயோ எப்படி பாஸ் ஆகி வந்த? பிட்டு பெருமையாக சொல்லு. பிட்டு இதுக்கு தான் உங்கள் அப்பா சரியாக தலையில் உன்னை கட்டிட்டு இருக்கிறான். சரி படி. 2 6 12டி. ஓ ஓகே அது தெரியுங்க. சும்மா டெஸ்ட் பண்ணு. எது மேக்ஸ் சார்கிட்டே டெஸ்ட் பண்ணுவல்ல? எடுங்க பார்த்துக்கலாம். நீங்களும் படிக்கிறீங்க, பட் உங்களுக்கு வரல. தேவங்க அடகுடா பொண்டாட்டிடா, ப்ளீஸ்டா, அவளை அடியாதடா, விட்டுருடா. சம்மு ஒழுங்காக போடுறி. இது வரல, வரோம் போடு. அங்கே என்னத்துக்கு உட்காந்து இருக்கீங்க? வா என் மேலே உட்காரு வா. இப்போ தேங்க உங்களை அப்படியே தூக்கி உட்கார வச்சுக்கிறாரு. நீங்கள் அவர் மேலே தான் உட்காந்துட்டு சம் போட்டுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் கொண்டை போட்டுட்ருக்கிறதுனால உங்கள் கழுத்துலாம் தேங்க நல்லா தெரியுது. வேற ஒருத்தி சூடாகி விட்ருவா போலியா? என்னங்க இந்த ஃபார்ம்லாம் இதுக்கு தானே போடணும்? ஆமாடி அதுக்கு தான் போடணும். கரெக்டு அதுக்கு தான் போடணும். கரெக்டாக சொல்லிட்டால, கரெக்டு தான், போடு. ஐயோ
அவங்க வானாண்டா அவன் வேற உன் மேலே உட்காந்துருக்கா. உனக்கு எதனா இப்போ ஆச்சுன்னு தெரிஞ்சுதுன்னா அவள் வேறு மாதிரி ஆகும். ஏறாத டேய் தம்பி ஏறாதரா. இப்போ தேங்கோடது தான். டேய் டேயோங், நீ உன் பொண்டாட்டியை மேலே உட்கார வச்சுட்டு ஏறாதன்னா எப்படிடா ஏறாமல் இருக்க முடியும்? ஏறுதுடா எனக்கு. டேய் தம்பி அடங்குடா. டேய் பொண்டாட்டி தெரிஞ்சா வேலை ஆயிடும்டா. தேடிட்டோம் போடா. இப்போது தேவங்கு தான் செம்மையாக நிற்கிது. என்ன இது? ஏதோ டச் ஆகுது. என்னது இது? ஓகே ஒன்றும் இல்லை. படி. பொண்டாட்டி இப்போ தேங்கோட கை அப்படியே உங்கள் நெக்கெல்லாம் ட்ராவல் ஆகுது. உங்களுக்கு அப்படியே வேர்த்திருக்கும். என்னங்க ஆச்சு? ரொம்ப வேர்த்திருக்குடி உனக்கு. ஓ படிக்கிறலங்க பாருங்க, ஃபேன் ஓடியும் வேர்க்குது. என்னது தெரியல. ஓஹோ சரி. இப்போ தேவங் அப்படியே உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சி தூக்கி திரும்பியும் உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு இப்போ நல்லா டச் ஆகுது அங்கே. என்னங்க வேணாடி, வேணாம் கத்தாத. வேணாம் நான் எதுவும் பண்ணல. நீ பண்ணலதான், நீ பண்ண மாட்டேன் தெரியும். பட்ரி படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ எதுக்கு அதுக்கிட்ட கத்துறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை படி. நீ அப்படி என்ன பார்த்த மாதிரி உட்காரு. இறங்கு மேலேருந்து இறங்கு. என்ன ஆச்சு? இல்லை இப்படி உட்காரு, இறங்கி உட்காரு. இப்போ நீங்கள் தேங்காய் பார்த்த மாதிரி இறங்கி தான் உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் புக்கு தரையில் போட்டு ஒரு மாதிரி குனிஞ்சு எழுதிட்டுருக்கீங்க. உங்கள் சாரிலேருந்து எல்லாமே தெரியுது உள்ள. ஐயோ இது இவன் மேலே உட்காந்துருந்தாலே நல்லா இருந்திருக்குமே. புடவையில் பார்த்து எவ்வளோ வருஷமாச்சு இவளை. இனி இப்படி நச்சுனுவான்னு இருக்கா புடவை கட்டின்னு. ஸ்லீவ்லெஸ் வேறையா இதில். அகிலமும் தெரியுது கண்ணில். பார்க்காம இருந்தால் எப்படி? என்னங்க இந்த இடத்துல இந்த ஃபார்மில் போட்டால் இது வரல. நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் குனிஞ்சானா நல்லாயிருக்கும். என்னங்க சொல்றி. டா என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. நான் கேள்வி கவனிக்கலையா? என்ன கேட்ட? நடி கேட்ட? என்னங்க அந்த புக்கை கொடு அப்படின்னு கொடுக்குறீங்க நீங்களும். இப்போ தேங்க மூடி தூக்கி போடுறாரு. புக்கு மூடிட்டு நாளைக்கு எக்ஸாம். கரெக்ஷன் நான் தானே பண்ணுவேன். ஆமாம் நான் பார்த்துக்கிறேன். இங்கே வா. இப்போ உங்களை அப்படியே தூக்கி பெட்டில் தான் போடுறாரு. என்ன? ஏய் பாடுறி, நாளைக்கு நான் தான் கரெக்ஷன் பண்ணுவேன். நீ கேட்குற மார்க்கை நான் போடுறேன்னா அதுக்கு சென்டம்லாம் கேட்காத. படித்த அளவுக்கு ஏது. மீதி மாமா உன்னை படிச்சுட்டு நான் எழுதிக்கிறேன். என்ன? பார்த்துக்கலாம்டி. யூனிட்டு தானே, பார்த்துக்கலாம். வாயிலேருந்து இந்த வார்த்தை வருது. இனி ஏன் இதுலேருந்து வார்த்தை வரவா? பாரு ஆகாட்டு. இப்போ தேவங்க உங்ககிட்ட அப்படி இப்படின்னு பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உங்கள் ட்ரெஸ்ஸு அங்கே எங்கேன்னு விழுந்து கிடக்குது. இப்போது பெட்டு மட்டும் ஆடிட்டே இருக்குது. ஒரு மாதிரி டல்லான லேம்ப் அது. அந்த ஒரே ஒரு லைட் மட்டும்தான் இருக்கும். உங்ககிட்டயும் எதுவும் இல்லை, தேவங்கிட்டேயும் எதுவும் இல்லை. உங்களுக்கு மேலே தேவங்க தான் இருக்கார். இல்லை போதும் மணி 2 ஆகுது ப்ளீஸ். 2 ஆகிடுச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே 2ஆ? 2 தான். சரி வாய் கட்டு. எனக்கு என்ன இப்படி பண்ணுறீங்க? நல்லா இருக்காடி? ஐயோ நாளைக்கு ரொம்ப நல்லவ தாண்டி நீ. படித்து இப்போ சென்டம் எடுத்துட போகிறல்ல. நாளைக்கு பழி வாங்குறான். இல்லை அப்படி இல்லை. சரி திரும்பி படு. என்னம்மா வளர்ந்துச்சுல பேகு? இல்லை அது வேர்வையாக வருது பாரு மாமாவுக்கு. எவ்வளோ உழைக்கிறேன். கிஸ் அடிக்க மாட்டியா? அடிப்பண்ணு. வா அடி. இப்போ 2 பேருக்குள்ளே எல்லாமே முடியுது. இப்போ நல்லா மூச்சு வாங்கிட்டு படுத்துட்ருக்கீங்க. தேவங்க சொல்றி. நான் இன்னைக்கு எக்ஸாமில் நாளைக்கு எக்ஸாம் தாண்டி. ஆமாம். ஆனால் என்னால் எழுந்துக்க முடியல. இதெல்லாம் பண்ணாத. யார் புடவை கட்ட சொன்னா? எழுதி தான் ஆகணும். வேணும்னா லேட்டாக கூட போய்யோ.
காலையிலலாம் எந்த படிக்க வேணாம், படிச்சு தூங்கு. சரி. இப்போ நீங்களும் நல்லா தூங்குறீங்க. தயங்க உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணுறாரு. அவர் ஹக் பண்ணும்போது அவருக்கு கீழே அதாவது உங்களுக்கு டச் ஆகுது. தயங் ப்ளீஸ், என்னால் முடியல. 2வது ரவுண்டு போகலாமாடி? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏய் இப்படி திரும்பி படு. இப்போ திரும்பியும் 2வது ரவுண்டு போகுது. அதே தான். இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் எழுதவே இல்லை மேக்ஸு, வீட்லேயே தூங்கிட்டீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு ஈவினிங் தான் தயங் தான் நல்லா பண்ணி பண்ணி எக்ஸாம் எழுத விடவும் எல்லாம் பிளானு. யார் அதை கேட்ட சொல்லி கொடுத்தாளா? என்னங்க இன்னைக்கு எக்ஸாம் நீங்கள் தான் போக வேணாம் சொன்னீங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ கேட்டு சொல்லி கொடுத்தாளா டாகு சொல்லி கொடுத்தாளான்னு. ஏய் வாய் அடிக்காதடி, வாய் அடிக்காத. நல்லா புடவை கட்டின்னு உட்காந்துட்டு இது மேக்ஸ் வருமா இந்த சம்மு வருமானு ஒரு நடிப்பு நடிச்சுட்டு லீவ் போட்டேன். ஆ ஐயோயோ, இந்த பையன்னா எப்படி மாற்றி மாற்றி பேசுது. நானா வந்து கேட்டேன்? நானா கேட்டேன்? வாயடியாத, வாயடியாத. நான் தான் கேட்டேன். நீங்கள் தானே மாமா வந்தீங்க. ஏய் நானாடி பண்ணுறது? நச்சுன்னு இப்படி இருந்தா யாருக்காக இருந்தாலும் ஏற தானே செய்யும். எனக்குன்னா வயசுனா வாலிப வயசு அடங்குற அளவுக்கு போடுற வயசு தி. போட்டால் தானடி முடியும். அப்புறம் எதுக்கு என் மேலே பழி போடுறீங்க? ஏய் உன் மேலே தான் தப்பே, நீ தான் பிளான் பண்ண, போடி. இதெல்லாம் ரொம்ப ஓவர். தப்பே பண்ணாமல் நான் ஏன் ஒத்துக்கணும்? நீ தப்பு பண்ணலையாடி? எதுக்கு ஸ்லீவ்லெஸ் போட்ட? ஆ அது மட்டும்தான் இருந்துச்சு, அதான் அது போட்டேன். அது மட்டும்தான் இருந்துச்சுன்னு இல்லை, என்னை போடணுன்னு போட்டேன். நீ என்னங்க நாடி ரொம்ப படுத்துறடி வாயினே இப்போலாம். நான் வயசு கூட கூட வெறுப்பேத்துறியா? அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் பேசாதடி. மணி சாயந்தரம் ஆயிடுச்சு. காலையிலேருந்து ஆனாடி. நான் முடியலடி, ஒரு மாதிரி ஏறுதுடி. என்னங்க இங்கே வா, ரூமில் போய் பேசிக்கலாம், ஒரு நிமிஷம் வா. அது வேண்டாமே, வேணும்டி. ஏய் எனக்கு புரிய மாட்டுது, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுடி. நீ நாளைக்கும் எக்ஸாம் போவேணா? வா. என்ன வேணான்னா வேணாடி. ஏய் படுத்தாதடியோ ஏனே பாரு எந்த நிலமையில நிற்க வச்சிட்டே நீ என்ன. காலையிலேருந்து போட்டுனே இருக்கண்டி உன்னை விடாமல். அதனால தான் நானும் ட்ரெஸ்ஸே போடாமல் ஒரு வாரமாக உட்காந்துட்டுருக்கேன். இதோட 7 வாட்டி, இப்போ சேர்த்தா 8 ஆகிடும். சேர்த்துக்கோ வா. இப்போ தேங்க திரும்பியும் உங்களை கூட்டிகிட்டு போய் அதை தான் பண்ணுறாரு. அண்ட் சயின்ஸ் எக்ஸாமும் நீங்கள் எழுதலை. கொஞ்சம் டேஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. நல்லா தான் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் திரும்பியும் உங்கள் வாழுதனம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. கேட்டு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக வேண்டாம். நான் என் புருஷன்கிட்ட நான் ஸ்கூலுக்கு அவரும் வந்து ஏதோ என்னோடய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறாரு, என்னை ஸ்கூலில் விட்டு வந்து விடுவார். நீ என்னென்ன அப்படியே ஓடி போயிடலாம். என்ன சொல்கிற? ஏய் மயன், நீ என்ன லவ் பண்ணுறமா? ஏச்சி பைத்தியக்காரி, போடி. இல்லடி, சும்மா விளையாட்டு கேமரா பாரு, சும்மா தான். இரு, அவருக்கு தெரிஞ்சு அவர் என்ன திட்டுவார். நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே அப்படின்னு நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணிடுறீங்க. தயங்கம் இப்போ உங்களை காரில் தான் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஓரமாக ட்ராப் பண்ணுறாரு. இங்கே பாருடி, இந்த உங்கள் அப்பாவோட அண்ணன் ஏதோ ஒரு இதுன்னு கூப்பிட்ருக்காங்க. நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? உன்னை கூட்டின்னு போக முடியாது. சும்மா அப்படி மூஞ்சி அப்படியே பாவமாக வச்சுட்டு எனக்கு நடியாதேண்ணா. மூட்டு ஒழுங்காக படிக்கணும், சரியா? சரி, ஒழுங்காக இருப்பல்ல? ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸா ஒழுங்காக இருப்பேன். சரி மாமா கிஸ்ஸு கொடு. ஓகே. ஓகே. மூஞ்சி அப்படி வச்சுக்காத, சீக்கிரமாக வந்துடுவேன். சரிங்க மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. இப்போ நீங்களும் அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுட்டு ஒரு டேர்னிங்க்கு அப்புறம் சிரிச்சுட்டே ஓடுறீங்க. கேட்டு அங்கே தான் இருக்கா. 2 பேரும் நல்லா ஜாலியாக ட்ரேக் ஃபாருக்குன்னு அங்கே இங்கேன்னு போய் சுற்றிட்டுருக்கீங்க. இப்போ கரெக்டாக ஒரு ஆட்டோவில் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கீங்க. கேட்டு சீக்கிரம் போகணும்டி, டைம் ஆகிடுச்சு பாரு. ஐயோ நீ வேற இருடி, டிராஃபிக்கில் இருக்கோம்ல. இப்போ அதே டிராஃபிக்கில் தான் தேங்க பக்கத்தில் தான் இருக்கார். ஏய் இந்த காரு என் புருஷன்து மாதிரியே இருக்குடி. இப்போ தேவங் அப்படியே அந்த காரோட விண்டோவை கீழே இறக்குறாரு. இந்த பக்கம் நீங்கள், அந்த பக்கம் தேங்க அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு.
என்னங்க இங்கே என்ன பண்ணுற? எனக்கு அண்ணா ஆட்டோவை இங்கே நிறுத்திக்கோங்க. ஏறுங்க, வந்து காரில் ஏறு, 2 பேரும் ஏறுங்க வாங்க. எனக்கு வந்து ஏறுடி வா. இப்போ 2 பேரும் ஏறிக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம பயம். ஏன்னா தேவனுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. கேட்டு கொஞ்ச நாளைக்கு என்னை பிளாக் பண்ணிவிடு, என்கிட்ட பேசிடாத. நீயும் இதுக்கப்புறம் உன் பேச்சுக்கா, சரியா? நீ எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. அவள் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கலாம். யானை மேலே குதிரை மேலே தூக்கா பாய் அப்படின்னு 2 பேரும் பயந்து உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ கேட்டுவையும் வீட்டில் விட்டுட்டு தயம் உங்களை தான் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு. எங்கம்மா போயிட்டு வந்த? ஸ்கூலுக்கு. ஓ ஓகே ஓகே ஓகே, ஆமாம்மா செம. ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு கலெக்டர் ஆகிட்டாங்க மேடம், அப்படி தானே? அப்படி இல்லை. எதுக்கு இந்த வேலை பார்த்த? நீங்கள் தான் எங்கேயும் கூட்டிகிட்டு போகலையா? அதுக்கு தான். ஓ அதனால மேடமு ஊர் சுற்றலாம் போயிட்டீங்க அப்படி தானே? அப்படின்னு இல்லை, ஆனால் கண்ணை பார்த்து சொல்லணும். பொய் சொன்னாலும் உண்மை சொன்னாலும் மாமா கண்ணை பார்த்து தானே சொல்லுவேன். எதுக்கு இப்போ இந்த வேலையை பார்த்த? அது என்னங்க அப்படி இல்லை. எதுக்கு பார்த்தேன்னா அதை மட்டும் சொல்லு. சும்மா என்னங்க நொன்னங்கனால கேட்னு இல்லை நோடி நச்சுடுருங்க. என்ன பண்ணிட்டேன்? படின்னு சொல்ல தப்பு தானே? படிக்காது. இதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போவானா, ஒன்றும் போவானா, அந்த யூனிஃபார்ம் எங்க கட்டு, யூனிஃபார்ம் கட்டு அப்படின்னு தயம் கிழிக்கிறாரு. ஏன் யூனிஃபார்ம் கிழிச்சிட்டேன்? ஆமாம் கிழிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி போவேன்? இது இருந்தால் தானே போவேன். போ தானே போடு, உள்ள போ, ட்ரெஸ்ஸு போடு போ. போ போட மாட்டேன் மயிர மாட்டேன். முன்னாடி முடியுது ஐலைனரு, ஸ்கூலுக்கு ஐலைனரு. இப்பயே யோசித்தேன், நாடா இது ஐலைனர் வச்சுன்னு போதேன்னு யோசித்தேன். எவனை மினிக்கிறதுக்கு எவனை காட்டுறதுக்கு இப்போ ஓடின சொல்றீ? எவனை காட்டுறனோ இப்போ எவன்கிட்ட காட்டணும்னு இப்போ ஓடின? இல்லை எவன் கூட ஆடுறதுக்கு இப்போ ஓடின சொல்றீ? எவன் கூட ஆடுறதுக்கு இப்போ ஓடின? இப்படிலாம் பேசாதீங்க. பேசாமல் முன்னாடி கொஞ்சம் வாங்களா? இல்லை வேணாம், இதுக்கப்புறம் நீ பண்ண மாட்டேன். பண்ணாத, வாங்க நல்லா வாங்கடி, இப்படியே வாங்கினே இரு என்கிட்ட நல்லா. இப்போ தயம் அப்படியே எங்களோட டைஸை தான் பார்க்குறாரு. அதில் கேனு போட்டு ஹாட் போட்டு ஒரு டேட்டு இருக்குது. ஏய் நான் இளவடி பண்ணிட்டு வந்துருங்க, தொடையில் என்ன தெரியுது? அது டேட்டு போட்டேன். டேட்டு போட்டியா இப்போது? காட்டு வயனு. யார் இந்த தைரியத்தை உனக்கு குத்தா? இல்லை உங்களுக்கு பிடிக்கும் ஒன்று தான் நான் சொன்னேனா? எனக்கு பிடிக்கும் நான் சொன்னேனா? எவன்கிட்ட காமிச்ச தொடைய? எவன்கிட்ட அடி காமிச்ச? இல்லை லேடி தான் போட்டாங்க. போடுறதே தப்பு. மயிறு காலை காட்டிங்க. இங்கே சூடு வைக்கவா? சூடு வைக்கணுமா? இல்லை வேணாம். இப்போ தேங்காய் சூடு வைக்கிறதுக்காக அந்த இதுவெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாரு. நீங்கள் ரொம்ப பதட்டமாகறீங்க. இப்போ தேங்காய் கரெக்டாக அந்த இதுவிலே வைக்கும் போது நீங்கள் உங்கள் கையை தான் வச்சிடுறீங்க. இப்போ செம்மையாக கத்துறீங்க நீங்கள். எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா, எங்கள் அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்திருந்தாருன்னா நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். நான் உன் பேர் தானே வச்சேன், அதுக்குள்ளே தப்பா? போ, வேணாம், பேசாது போ. இப்போ தயம் அப்படியே பேசாமல் நிற்கிறாரு. பொண்டாட்டி கையை காட்டு. போ பொண்டாட்டி கையை காட்டுறி. சாரிடி கை காட்டு. ஏன்டி இப்படி பண்ணுற? சும்மா வைக்கிறதுக்குள்ளே எத்துக்கிடி நீ எடுத்துன்னு வந்து. போ. சரி லவ் யூ ஒன்றும் இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை பேர் எனக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டமாச்சு. கையை காட்டு, தண்ணி வைக்கலாம். பேசாத, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு போதும். இங்கே பாரு அடிச்சுக்கோ, மாமா வச்சுக்கோவா. போ. கை ரொம்ப எரிதாடி. டேட்டு நல்லா இருக்கு. ஐயோ பொண்டாட்டி கையில் வர வச்சிட்டானே. சாரிடி லவ் யூடி புருஷன் லவ் யூடி. எனக்கும் புருஷன் லவ் யூ வேணாம், எனக்கு தயங்க லவ் யூ வேணாம். ஏய் தப்பு பண்ணா அடிக்கக்கூடாதா? அடிக்கக்கூடாதா உன்னை? ரொம்ப அடிக்கிற, பேசாத என்கிட்ட. சரி சாரிடி, பேச மாட்டேன் என்கிட்ட. நான் பேச மாட்டேன். போ. டேஸ் அப்படி தான் போகுது.
தயம் சாப்பாடு கட்டி வச்சாலும் சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டீங்க, பேசக்கூட மாட்டீங்க, இப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டே சுற்றிட்டுருக்கீங்க. இப்போ ஒன் டே அதே மாதிரி தான் வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வந்து சாப்பிடுவா. சவுண்டுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. ஏய் ஒரு வாரம் ஆச்சுடி என்கிட்ட பேசி, இன்னுமாடி உனக்கு கோவம்? எதுக்கு தான் இப்போ இவன் வெக்கமே இல்லாமல் வந்து என்கிட்ட பேசுகிறானோ? எனக்கு தான் இவனை பிடிக்கல சொல்லிட்டல. எவ்வளோ அழகான கையில் எவ்வளோ பெருசாக சூடு வச்சுட்டான். சே புருஷனா இவன். சரி பெலாத்தந்து போதும், மேகி தண்ணி ரெடி பண்ணிடுவேன், வா சாப்பிடு. எனக்கு ஒன்றும் சாப்பாடே வேண்டாம். இதுக்கு சாப்பிட்றதுக்கு இப்படி கிணத்துல குடிச்சிடுவேன். வேண்டவே வேண்டாம். இப்படி பண்ணுறா பாரு. சரி ஓகே, என் வழி உன்னை வர வைக்கிறேன் இரு. இப்போ தான் ஒரு பிளாக் கலர் ஷர்ட் எடுத்து போட்டுட்டு கீழே ஒரு மாதிரி ஜீனு, கழுத்தில் சில்வர் செயினு, செம்மையாக இருக்கார் பார்க்கவே. இப்போ தான் அவங்க வேணும்னு டிவி முன்னாடியே சுற்றிட்டுருக்காரு. ஐயோ என் புருஷனா இவன் ஃபிக்கராக இருக்கான். மயங்காதடி வயனே, இப்படி காஜா மயங்கிடுவா. ஐயோ நல்லா தான் இருக்கான். என்ன இது தயங்கு பேக்கு இப்படி இருக்குது, மசுல்லாம் இருக்குது, உடம்பு இப்படிக்கு, வாய் பாரு அப்படியே அமுக்கணும் வாயை. பேசி 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 இந்த வாயில் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டான். இப்போ வரைக்கும் காயம் ஆற மாட்டுது. அடிக்கிறான் அப்படி அவ்வளோ பெரிய கை வச்சு. என் மூஞ்சி குட்டி மூஞ்சி பழிச்சு பழிச்சுன்னு. இப்போ போடா. ஏய் வெளியே போகிற வரியா? இப்படி மூஞ்செல்லாம் வைக்காத, வரியா இல்லையா? ஆ கேட்டு எல்லாரும் வராங்களாம். ஆ என் ஃப்ரெண்டு வராளா? ஆமாண்டி வரா. என்ன வரியா இல்லையா? வெயிட் பண்ணுங்க, கிளம்பி வரேன், சாப்பிட்டு தான் வரணும். சாப்பிட்டு வரேன். இப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி கவுன் போட்டுட்டு வரீங்க, எங்கே போகிறோம் சொல்ல முடியாது. ஷோபா சரி ஓகே, இவங்கிட்ட பேசக்கூடாது, போகலாம். இப்போ தயம் ஒரு இடத்துல தான் நிறுத்துறாரு. அது உன் வீடு தான், உங்கள் அம்மா வீடு தான், போ. அப்பாவை பார்க்கணுன்னு கேட்டுருந்தல, போய் பார்த்துட்டு வா. ஓகே அப்படின்னு நீங்கள் குடு குடுன்னு ஓடுறீங்க. உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் போட்டு அப்படி நசுக்குறீங்க ஹக் பண்ணி. அம்மா அம்மா மிஸ் யூ, அம்மா லவ் யூ, அம்மா மிஸ் யூ, அம்மா அம்மா. சரிடி சரிடி, எதுக்குடி எப்படி எப்பா என்னடி ஆச்சு? புருஷக்காரன் என்ன அப்படி பண்ணிட்டானா உன்னை? இல்லை என்ன எதுவும் பண்ணல. அம்மா நீ வந்துடுமா என் வீட்டுக்கு, நான் இங்கேயோ படிக்கிறேம்மா. இப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, சொல்லல. ஆண்டி அங்கிள் சாரி, அவள் படிக்க மாட்டுறான்னு கொஞ்சம் சூடு வச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, அது வாடு அடங்காது, பட் பார்த்துக்கோங்க ரொம்ப அடியாதீங்க குழந்தைய. இல்லை அங்கிள் நான் பண்ணல, சாரிடி. சீட்டு மூச்சு போடா, அப்படி உங்ககிட்ட பேசவே மாட்டேன். பாருங்க அங்கிள், ஒரு வாரமாக என் கூட பேசவே மாட்றா, இப்படி எதை மூஞ்சி தூக்கி தூக்கி வச்சுன்னு இருக்கா. இப்போ உங்கள் அம்மா தான் தலையிலேயே போட்டு, ஏய் டெய்லியும் கால் பண்ணி புருஷனை எப்படி மயக்கணும் அது இதுன்னு கேட்டுட்ருப்ப, இப்போ என்னடி அப்படியே நடிக்கிற? அம்மா போட்டு கொடுக்காத. அப்படியா அப்படியா அத்தை கேட்குறாளா? புருஷன் இது பண்ணா அது பண்ணா எது பண்ணணும் எல்லாமே கேட்குறா. பத்தாததுக்கு ஒரு 3 புடவை வேற நான் அமுச்சு வச்சேன். என்னடி சொல்லலை உன் புருஷன்காரங்கிட்ட? அதான் நீயே சொல்லிட்டியோ. இப்போ அவன் பார்ப்பான் கேவலமாக என்ன. அப்படி அடி பொண்டாட்டி பார்க்காத, அப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படி கேட்குறான் பாரு கேள்வி, அப்படியே அடியும். இல்லை எப்படி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? அண்ட் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. இப்போ தயங்க தான் காரில் நைட்டெல்லாம் என்னடி பார்த்துன்னு இருக்க? என்கிட்ட சண்டை போட்ட ஒரு வாரம் எதுவும் பார்க்கலையே? ஏன் கூகுளில் போய் எதுவும் பார்க்கலையா? எதுவும் பார்க்கல. என்ன பார்த்தேன்? எதுவும் பார்க்கல. பார்க்காம தான் கூகுளில் காட்டுதா? எதை பார்க்கல சொல்கிறேன், என் ஃபோனை கொடு. ஏய் உன் கூகுள் என் கூகுளோட லிங்க் ஆகிருக்கு தெரியும்ல, நானும் பார்ப்பேன் உனக்கு தெரியும்ல. தென் எதுக்குடி அப்படி பார்ப்ப? சும்மா ஆர்வத்தில் ஒரு வாட்டி தானே பார்த்தேன், அப்படியே 10 வாட்டி உன்ன மாதிரியா நான் அப்படி வாரம் வாரம் பார்க்குறதுக்கு? ஏய் நான் வாரம் வாரம் பார்த்தது நீ பார்த்தியா? நீ தாண்டி 4 வீடியோ பார்த்து வச்சிருக்க. 4 வீடியோ தானே பார்த்தேன், அது கேட்டு தானே சொல்லிச்ச. சொன்னதான்
சும்மா சும்மா ஆர்வமாக இருந்தது. பார்த்தேன். ஏய் அப்போ டெய்லி நைட்டு அப்போல்லாம் என் கூட பண்ணுறத பார்த்தது இல்லையா? இல்லையா? ஏய் இப்படி பாரு எனக்கு மூஞ்ச திருப்பேன் இப்படி திரும்ப. இப்போ எதுக்கு அந்த பக்கம் திரும்பினு இருக்கேன் வாயினை இப்படி திரும்பி. நீ தான் தப்பு பண்ணல இப்படி திரும்ப. எனக்கும் உனக்கும் சண்டை. போ. சண்டையா? இன்னைக்கு நைட்டு சமாதானம் பேசிட்டா? இல்லை, இன்னைக்கு நைட்டு சமாதானம் பேசலாண்டி. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் என்ன ஒத்துருக்காங்க பார், டன்னு கணக்காக முருங்கா. நீ தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணுமா? மாமாவுக்கு முருங்கக்காய் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியும்ல? இல்லையே. தெரியுமா தெரியாதா? தெரியாது. நான் வேணா கற்றுக் கொடுக்குவா? தேவம் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. டாட்டு காட்டு. இப்போ நீங்கள் போட்டிருக்க கவுனை தூக்கிட்டு தேவங்கோட கை அங்கே தான் இருக்குது. இன்னொரு வாட்டி இப்படி போடாதம்மா. மாமாவுக்கு கோவம் வருது. ஏன்னா உன் தொடையில் எந்த ஒரு காயமும் இருக்கக்கூடாது, நான் பண்ண காயத்தை தவிர. அது நல்லா இருக்கு பேர். கிம்மா? ம், ஆமாம், நல்லா இருக்குடி. லவ் யூ. லவ் யூடி பொண்டாட்டி. லவ் யூடி பொண்டாட்டி. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? லவ் யூடி பொண்டாட்டி. லவ் யூடி. லவ் யூடி பொண்டாட்டி. நல்லா சுத்த பெருசாக வச்சுன்னு வேறு பேத்துறியா? என்ன இப்படி பேசுகிற? பின்ன எத்தனையோ வேலையை பார்த்துருக்கேன். பேசுகிறது தப்பான்னா இதுக்கப்புறம் உனக்கு பெரிய சுந்தாண்டி பேர் வைக்க போகிறேன். ரொம்ப பெருசாகிடுச்சு. நீ மூஞ்சில் வைக்கிற பத்தாவே மாட்டுதுரி சுத்தமாக. ஐயோ, நீ வீட்டுக்கு வீடு வண்டியா? எப்பா என்ன பேச்சு, கொச்ச பேச்சு. இப்போ தேவங்க அப்படியே வீட்டுக்கு வந்து வண்டியை ட்ராப் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு உள்ளே போகிறாரு. இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் சண்டை சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அதான்டி சமாதானம் பேசலாம். ஓகேவா? நீ பண்ண தப்புக்கு நான் சமாதானம்லாம் இல்லை. நீ சமாதானம் தான். லவ் யூ. சமாதானம். இல்லை வேணும் அப்படின்னு தேவங்க நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்குமே பிடிக்குது தான். நடுவில் தேங்காய் போட்டு நல்லா கடிச்சிடுறீங்க. அவன் சூடு வச்சதுக்கு தேங்காய் உங்களை நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். இது எப்படி இருந்ததுலாம் தெரியலடா. ஒரு ஃப்ளோவில் அது பாட்டுன்னு ஒரு ஃப்ளோவாக போச்சு. அண்டு எந்த சீன் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்கடா. ஆனால் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. லவ் யூ ஆல். பாய்.